கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் புதுசா வந்திருக்க மார்வல் படம். ஆனா இது வரைக்கும் வெளிவந்த முந்தைய மார்வல் படங்களை காட்டிலும் இது அந்த அளவுக்கு அது பாக்குறதுக்கான ஒரு ஒர்த்தபலா எனக்கு தெரியல. இருந்தாலும் அதோட கதைக்குள்ள போயிடலாம் என்னன்ட்டு. ஆக்சுவலா இந்த கதை எதுல இருந்து ஆரம்பிக்குது, முக்கியமான பிளாட் என்ன அப்படின்னா, இட்டர்னல்ஸ் படம் நீங்க பார்த்திருப்பீங்க மார்வலோடது. அதோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா, அதோட கதையே என்னன்னா, செலஸ்டியலோட வாரிசு உருவாகிறது அதாவது ஒவ்வொரு கோள்லையும் அந்த கோளோட மத்தியில அது உருவாகி கருவாகி அப்படியே வளர்ந்து அந்த உலகத்தையே வெடிச்சு செதறடிச்சுட்டு தான் ஒரு செலஸ்டியல் உருவாகும் அப்படிங்கிறதா மார்வலோட காமிக்ஸோட தியரி. அதன்படி தான் இட்டர்னல்ஸ்ல அந்த எமர்ஜென்சி சொல்லுவாங்க, அந்த எமர்ஜென்சி நடக்க போகும். அதை செலஸ்டியலால உருவாக்கப்பட்ட அந்த இட்டர்னல்ஸே தடுத்துருவாங்க. தடுத்ததுனால சின்ன செலஸ்டியல் கையை தூக்கும், கொஞ்சம் தலை வெளியே தெரியும். அதோட செர்சி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியன் ஓஷன்ல அது அப்படியே இருக்கும். அதெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா மார்வலோட டைம்லைன் படி நம்ம அவெஞ்சர்ஸ் நடக்கிற இதே யூனிவர்ஸ்ல தான் அதுவும் நடக்கும். அது ஃப்ரீஸ் ஆனதுனால அந்த மெட்டீரியல் உலகத்திலே ஸ்ட்ராங்கான மெட்டீரியலான வைப்ரேனியத்தோட படு பயங்கரமான ஸ்ட்ராங்கான அடமான்டியமா அந்த மெட்டீரியல் உருவாகிரும், மாறிடும். அடமான்டியம் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், மார்வலோட உல்வரின் படத்துல வந்திருக்கும். உல்வரினுக்கு எலும்பாலான போன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு உல்வரின் படத்துல அடமான்டியம் உள்ள செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த இரும்பு போன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ வைப்ரேனியத்தோட அடமான்டியம் பயங்கர ஸ்ட்ராங் ஆனது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அந்த அடமான்டியத்தை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இறங்குறாங்க. அப்பதான் அமெரிக்கன் பிரசிடென்டா இந்த படத்துல யாரை காட்டியிருக்காங்க அப்படின்னா, தண்டர்போல்ட் ராஸ். ஏற்கனவே இன்கிரெடிபிள் ஹல்க்ல பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு பிட்டி, அவரோட லவ்வரா தான் ப்ரூஸ் பேனரை காமிச்சிருப்பாங்க. அப்ப வேற ஆக்டர் நடிச்சிருந்தாரு. அவர் ஹல்கா மாறும்போது அவர் அடக்கிறதுக்கு ராணுவத்தை எல்லாம் அனுப்புவாரு. ஹல்கா அழிக்கிறதுக்காக அபாமினேஷன் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல சொகோவியா அக்கார்ட்ஸ்னு ஒரு அக்கார்ட்ஸை கொடுத்து நீங்க கவர்மெண்ட் கீழே தான், யூஎன் கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் சைன் வாங்குறதுக்கு பேசி அவெஞ்சர்ஸ் டீமே ரெண்டா உடைச்சிருவாரு. ஸோ அப்படிப்பட்ட தண்டர்போல்ட் ராஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரலா இருந்து பொலிட்டிஷியன் ஆகி இப்ப இந்த படத்துல யூஎஸ் பிரசிடென்ட் ஆயிடுறாரு. அவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த அடமான்டியம் வைப்ரேனியம் மாதிரி ஒரே நாட்டுக்கு இருக்கக்கூடாது, உலகம் ஃபுல்லா எல்லா நாட்டுக்கும் சொந்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல எல்லா நாட்டையும் கூப்பிட்டு, எல்லா நாட்டோட பிரதமர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துவாரு ஒயிட் ஹவுஸ்ல. அதுக்கு புது கேப்டன் அமெரிக்காவான சாம் வில்சனும் போவாரு. அவர் கூடவே இன்னொரு புது சூப்பர் சோல்ஜரையும் காட்டியிருக்காங்க. இவர் பழைய சூப்பர் சோல்ஜர்னு சொல்றாங்க, ஆனா மார்வல் படத்துல எதுலையுமே காட்டல. ஐசையான்னு பேரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்காவா இருந்தவர் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்ன ஆகுதுன்னா, அந்த ஐசையா அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் திடீர்னு தங்களோட நிலையை மறந்து யூஎஸ் பிரசிடென்ட்டை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கலைபரத்துல முடியுது, ஆனா பிரசிடென்ட் தப்பிச்சிடுறாரு. இதுக்கெல்லாம் யார் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கறத யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் தனியா விசாரிக்கிறாங்க. சாம் வில்சன் அவர் தனியா விசாரிப்பாரு என்ன நடக்குது இது அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே 30 வருஷம் ஜெயில இருந்தவர் அந்த ஐசியாங்கிறவரு இப்ப திரும்ப யூஎஸ் பிரசிடென்ட்டை கொல்றதுக்காக முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக திரும்ப கைது பண்ணி ஜெயில அடைச்சிடுறாங்க. அவரை விடுவிக்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமான கதையா சொல்லப்படுது. அவரை விடுவிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது சாம் வில்சன் நான் உங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன்றாரு. ஸோ இதுக்கான பின்னணி பார்க்கும்போது தண்டர்போல்ட் ராஸ் ஏற்கனவே பல இதே மாதிரி அபாமினேஷன் மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் நடத்தியிருக்காரு, பல சூப்பர் சோல்ஜர்ஸை கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படின்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. அப்படி அவரால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான் இந்த படத்துல புதுசா அறிமுகப்படுத்தியிருக்காங்க வில்லனா. அவரையும் கிட்டத்தட்ட 18 வருஷமா ஒரே அறையில வச்சு அவருக்கு ஹல்கோட ரத்தத்தை கொடுத்து, ஆனா அவர் ஹல்கா மாறல. இருந்தாலும் அவரோட மூளை வளர்ச்சி சாதாரண மனிதனை விட பல மடங்கு வளர்ச்சி அடைந்த ஒரு மூளையா இருக்கு, மாறிடுச்சு அவருக்கு. ஸோ அவர் பட்ட கஷ்டத்தை தண்டர்போல்ட் ராஸ் படணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கொல்லக்கூடாது, இருந்தாலும் அவர் பொதுவெளியில் அவமானப்படணும், அவரும் தனிமை சிறையில் அடைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல அந்த வில்லன் செய்யற ஒவ்வொரு வேலைகள் தான் இந்த படம் ஃபுல்லா காட்டுவாங்க. கடைசியில் அதை எப்படி சாம் வில்சன் தடுத்தாரு அப்படிங்கிறதுல போய் தான் முடியும் இந்த படம். அது ஐசையா அப்புறம் இந்த 3-4 பேரை எப்படி அவர் மைண்ட் வழிக்கு கொண்டு வந்தாரு இந்த வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்க அந்த மூளை அதிபயங்கரமான ஒரு சிந்திக்கிற மூளை அப்படிங்கிறதுனால ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருப்பாரு. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர்ல எப்படி ஹைட்ரா பக்கியை மூளை செலவை செஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தினாரோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொலைகள்லாம் பண்ண வச்சாங்களோ, அது மாதிரி வெறும் சிம்பிளா ஒரு டெக்னாலஜில, அதாவது ஒரு மொபைல் லைட்ல ஃபிளாஷ் லைட்ல 5 தடவை ஃபிளாஷ் லைட் மின்னி எரியுது, அதுலயே அவங்க மைண்ட் கண்ட்ரோல் ஆயிருது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இவரோட அந்த வில்லனோட கண்ட்ரோலுக்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன அங்க உத்தரவு போடுறாரோ அதை அவங்க செய்யறாங்க. அப்படிதான் அந்த யூஎஸ் பிரசிடென்ட்டை தண்டர்போல்ட் ராஸை கொல்றதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அந்த ஒயிட் ஹவுஸ்ல நடந்த சண்டையினால எல்லா நாடுகளும் தெரிச்சு ஓடிடுவாங்க. இதுக்கு மேல இந்த காட்ஸே வேணாம், இந்த ஒப்பந்தமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற நாடுகள்
இந்தியாவும் பிரான்ஸும் கிட்டத்தட்ட ஒத்துக்குறாங்க. ஆனா ஜப்பான் வந்து என்ன பிடிவாதமா இருக்காங்க. இவர் தண்டர்போல்ட் ராஸ் வந்து நேரடியா ஜப்பானுக்கு போய் டோக்கியோக்கு போய் பிரதமர்கிட்ட பேசுறாரு. இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டபனா இருக்காங்க. இதுக்கு மூல காரணம் அமெரிக்கா தான் அடமாண்டியத்தை திருடி அதை வந்து தாங்களே காப்பாத்தின மாதிரி உலகத்துக்கு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஜப்பான் இதை வந்து ஒத்துக்கல. இந்த ட்ரீட்டிங் இந்த ஒப்பந்தத்தை ஜப்பான் ஒத்துக்கல. சோ அடமாண்டியத்தை நாங்க எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் ஓஷன்ல ஜப்பானோட கப்பல்களும் போர் விமானங்களும் போகுது. அதே நேரத்துல அமெரிக்காவோட போர் கப்பல்களும் அமெரிக்காவோட போர் விமானங்களும் அங்க வருது. அங்க போர் விமானங்களை ஓட்டக்கூடிய வீரர்களை மைண்ட் கண்ட்ரோல் இதே மாதிரி பண்ணிடுறாரு அந்த வில்லன். அமெரிக்க விமானப்படை வீரர்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஜப்பானோட விமானத்தை வந்து சுடுறதுக்கான மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஜப்பானோட விமானத்தை வந்து சுடுறதுக்கு இவர் உத்தரவு போடுறாரு. சோ அவங்களும் சுடுறாங்க. அதனால ஒரு பிரச்சனை உருவாகுது. அதை சாம் வில்சன் வந்து போராடி அங்க தடுக்கிறாரு. கடைசியில ஜப்பான் வந்து ஒத்துக்கிட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. அங்க போர் வந்து தடுக்கப்படுது. அந்த தடுக்கப்பட்டதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தண்டர்போல்ட் ராஸை பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கோவமூட்டி கோவத்தோட வெறினால ரெட் ஹல்கா மாறுவார். அவர் எப்படி ரெட் ஹல்கா மாறுறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸ்க்கு இதயத்துல ப்ராப்ளம் இருக்கும். சோ அந்த ப்ராப்ளம் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஒரு பில்ஸ் கொடுப்பாரு. அந்த பில்ஸ் தான் போட்டுட்டு இருக்காரு. அந்த பில்ஸை சாம் வில்சன் எடுத்து டெஸ்ட் கொடுக்கும்போது அது வந்து கேமா ரேடியேஷனை வந்து உள்ளுக்குள்ள செலுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பில்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேமா ரேடியேஷன் தான் அந்த ஹல்க்குக்கான மூலம். நம்ம புரூஸ் பேனர் ஹல்க்கும் கேமா ரேடியேஷனால உருவாக்கப்பட்டவர் தான். சோ இதுவும் அதே தான். இவர் வந்து ரெட் ஹல்க். மார்வல் காமிக்ஸ்ல ரெட் ஹல்க் இருக்கு. ஆனா படத்துல இப்பதான் முதல் தடவையா கொண்டு வர்றாங்க. அந்த பில்ஸ் மூலமா இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது கேமா ரேடியேஷன் உள்ள போய் ஒரு கட்டத்துல கோவத்தை வெளிக்கட்ட முடியாம வெடிச்சு சிதறாரு. அப்பதான் ஒயிட் ஹவுஸ் வாசல்லேயே வந்து அவர் ரெட் ஹல்கா மாறுறாரு. கேமராக்களும் அத்தனை மீடியாக்களும் இதை படம் பிடிக்கிறார். அப்போ வந்து ஒரு சண்டை வருது கேப்டன் அமெரிக்காக்கும் ரெட் ஹல்க்குக்கும். கடைசியில ரெட் ஹல்க தண்டர்போல்ட் ராஸ் அவர் பொண்ணோட பேரை சொல்லி அவர் பொண்ணு உங்களை மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி அவர் வந்து நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறாரு சாம் வில்சன். அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் தனிமை சிறையில் அடிச்சிடுறாங்க. இதுக்கு தான் அந்த வில்லனும் ஆசைப்பட்டாரு. கடைசியில அவரும் போய் சரணடைஞ்சாரு. அவரையும் திரும்ப தனிமை சீரியல போட்டு இதோட இந்த கதை முடிஞ்சு. இந்த படத்தோட கதை முடிஞ்சிருச்சு. போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன வந்தது அப்படின்னா 2 போஸ்ட் கிரெடிட் சீன் எப்போதும் வைப்பாங்க. ஆனா மார்வல்ல இப்போ ஒண்ணுதான் வச்சிருக்காங்க. கடைசியா வந்தது சாம் வில்சன் அந்த வில்லனை பார்க்க வருவாப்ல. அந்த வில்லன் வந்து சொல்றது அடுத்தடுத்த படத்துக்கான ஒரு லீடா வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு உலகம் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு இடத்துல மட்டும் தான் நீங்க எல்லாம் சூப்பர் ஹீரோஸ் இருக்கீங்களா? நிறைய உலகங்கள் இருக்கு, நிறைய பேர் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. எல்லாமே ஒன்னாக போகுது அப்படின்லாம் சொல்லுவாரு. இதை எதிர் குறிக்குது அப்படின்னா டூம்ஸ் டேவை தான் குறிக்குது. அயன்மேனா நடிச்ச ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் டூம்ஸ் டேல டாக்டர் டூம்ஸ் வராரு. ஸோ அவர் வந்து காமிக்ஸ் படி எல்லா யூனிவர்ஸ்லயும் இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே வந்து எல்லா யூனிவர்ஸையும் ஒரே யூனிவர்ஸ் ஆக்கி அவர் கீழே கொண்டு வருவார். அதோட ஒரு லீடை தான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா WWE சூப்பர் ஸ்டாரான செத் ராலின்ஸ் வந்து இதுல நடிச்சிருந்தாரு. என்ன கேரக்டர் நடிச்சாரு அப்படின்லாம் தெரியல. ஆனா இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே ரைட்டிங்ல பிரச்சனை. ரைட்டிங் எழுதி திரும்ப மாத்தினாங்க கதையை. அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை ரீஷூட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தையே ஹோல் படத்தையே மாத்தி ரீஷூட் பண்ணிருக்காங்க. இதனால செத் ராலின்ஸோட ஃபுல் எபிசோடுமே வெட்டி தூக்கப்பட்டது. இப்படி இந்த மாதிரி ஒரு குழப்படியில கொடுத்ததுனாலதான் இந்த படம் வந்து பழைய மார்வல் அதாவது ஓஜி மார்வல் படங்களை காட்டிலும் இது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலன்னு தான் தோணுது. கலெக்ஷனும் இது வந்து 1 பில்லியன் தாண்டுமா அப்படின்னு கூட தெரியாது. ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மார்வலோட சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து டிசியோட சீசன் ஆரம்பிக்குது. சூப்பர்மேன் வரப்போகுது. மார்வல் திரும்ப டூம்ஸ் டேல தான் எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் மூலம் காத்திருக்கும்.